ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் அனைத்து காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மண்டல ஐஜிக்கள், எஸ்பிக்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உத்தரவுகளும் அறிவுறுத்தலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தவறான செய்திகள் பதிவிட்டு இருந்தால் அது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும். அதோடைய உண்மை தன்மையை ஆராய வேண்டும். மேலும் அது தவறான பட்ஜெட்டில் இருக்கும் போது ஊடகங்களை அழைத்து அதற்கான விளக்கத்தை காவல்துறை வழங்க வேண்டும். தவறான செய்தியை பதிவிடுபவர்கள் மீது சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கக்கூடிய வரக்கூடிய பொதுமக்களுக்கு உடனடியாக முதல் தகவல் அறிக்கையோ அல்லது புகார் பெற்றுக் கொண்டதற்கான சான்றிதழோ கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் ரிசப்ஷனிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வருபவரிடம் பேப்பர் இல்லை, பேப்பர் வாங்கிட்டு வா என்றோ, அதிகாரி இல்லை என்று சொல்லி அவர்களை அலக்களிக்கவோ செய்யக்கூடாது. புகாரை பெற்றுக்கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு பணிகள் குறித்து ப்ராப்பர் அசைன்மெண்ட் வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு பணிக்கு காவலர்களை நியமிக்க வேண்டும். பந்தோபஸ்து இருந்தால் ஸ்டேஷனில் மினிமம் ஸ்ட்ரென்த் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது சோசியல் மீடியாவில் காவல்துறைக்கோ அரசுக்கோ எதிராக, அரசின் திட்டங்களுக்கு எதிராக தவறான பதிவுகளை யாரும் பதிவு செய்திருப்பின் அந்த பதிவின் மீது சரியான சட்ட கருத்துரை பெற்று சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவில்களில் திருவிழா நடத்துவது போன்ற நிகழ்வுகள் இருந்தால் சாதி ரீதியிலான பாகுபாடு மற்றும் மோதல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தகுந்த முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ சரி, அந்த வழக்கில் கைதானவர்களுக்கோ உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் போன்ற பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு தகுந்த பயிற்சி கொடுக்க வேண்டும். தேவையில்லாமல் லத்தியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. யாரேனும் கைது செய்யும் போது பொதுமக்களுக்கு தெரியும் அளவிற்கு செய்யாமலும் அதன் மூலம் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அளவிற்கு உள்ளதாகவும் இருக்கக்கூடாது. தகுந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுத்து கைது செய்ய வேண்டும். அதனை பிரபலப்படுத்தும் அளவிற்கு இருக்கக்கூடாது. அதன் மூலம் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முடிந்த அளவிற்கு பெண் காவலர்கள் தாங்கள் வசிக்கும் சொந்த ஊரிலேயே பணிமாறுதல் வழங்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற பெண் காவலர்களுக்கு அவர்கள் கேட்கும் இடத்திற்கே பணிமாறுதல் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், அதாவது ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்ட வேண்டும். அதிகப்படியான தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்குகளில் தண்டனை பெற்று தருவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக திருட்டு குற்றங்களில் கொள்ளை, கூட்டு கொள்ளை, ஆதாய கொலை போன்ற வழக்குகளில் குற்றவாளிகளில் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அத்தகைய குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.